பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? நம்மளிடம் ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும். இல்லை சிஸ்டர் நான் பர்ஃபெக்ட் அப்படின்றீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு கெட்ட குணம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த கெட்ட குணத்தை நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதையே பெருமையாக சொல்லுவேன். இதை பாரு, எனக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், நான் பெருமையாக அந்த குணத்தையே சொல்லுவேன். அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் நம்மிடம் நல்ல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும்னு தான் விரும்புகிறாரு. வேதத்தில் அழகான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 14வது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய். இன்றைக்கும் நம்ம இடத்துல என்ன தீமையான காரியங்கள்லாம் இருக்குது நம்ம இருதயத்தில் தெரியும். மற்றவர்களை பற்றி நம்ம புறங்குறுகிறோமா, இல்லை நம்ம கோபப்படுறோமா, பொய் சொல்கிறோமா, என்னென்ன காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அந்த தீமையான காரியங்கள்லாம் விட்டு நம்ம விலகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.